ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த வாரத்தோட ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? சரி, எல்லாருக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஜெபம் பண்ணி இன்னையோட சண்டே ஸ்கூலில் ஆரம்பிப்போம். எல்லோரும் கண்ணை மூடி கையை கூப்பி முழங்கால் படிட்டு போங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் சர்ச்சுக்கு வர முடியலனாலும் எங்களை இந்த ஆன்லைன் மூலமாக இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சதுக்காக நன்றி. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற வசனம், கதை எல்லாத்து மூலமாகவும் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. நாங்களும் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்களோட வழிநடத்தலில் நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம். இந்த வாரத்தையும் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த எல்லா சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸையும் கர்த்தர் பிளெஸ் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் சிங்கிங் செஷன். எல்லோரும் எழும்பி நின்றுக்கோங்க. இப்போ நம்ம சத்தமாக பாட்டு பாட போகிறோம். கையை கால் அசைச்சு ஆக்ஷனோட பாட்டு பாட போகிறோம். உங்கள் தங்கைங்க எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க. எல்லோரும் சத்தமாக சேர்ந்து பாட்டு பாட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாட போகிற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். உங்களுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் கொடுக்கலாம். ஒரு வாரமாக வீட்டிலே இருந்திருப்பீங்கல்ல, ஃபஸ்ட்டு சாங்கே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சாங் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு பாட்டு காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நானே போர் வீரன், நானே சுவின் போர் வீரன், நானே சுவின் போர் வீரன். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நானே சுவின் போர் வீரன். ஓகே, காலாட்படையில் பாடி எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? இப்போது எல்லாரும் வீட்டில் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா இருக்கீங்களா? இல்லையா? சேட்டை பண்ணுறீங்களா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாரு? நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. இப்போ நம்ம பாட போகிற பாட்டும் அப்படி தான். உங்கள் சைக்கிளில் பைக்லலாம் பிரேக் இருக்கும். பிரேக் இல்லைன்னா என்னமாகும்? ஃபாஸ்ட்டாக போகும்போது நேராக போய் எங்கேயோ முட்டிக்குவோம்ல, அதுக்கு தான் பிரேக். இப்போ நம்ம பாட போகிற பாட்டும் கீழ்ப்படுகிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும், கீழ்ப்படியாத பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பாட்டு பாட போகிறோம். கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. ஆபத்தான வழியில் வரும் ரோட்டிலே ஸ்டீரிங் போனாக்கா போச்சு. ஆபத்தான வழியில் வரும் ரோட்டிலே ஸ்டீரிங் போனாக்கா போச்சு. ஸ்டீரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளை, ஸ்டீரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளை. சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. எதிரிலே பஸ் வரும் இரவிலே ஹெட்லைட் போனாக்கா போச்சு. எதிரிலே பஸ் வரும் இரவிலே ஹெட்லைட் போனாக்கா போச்சு. ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்லா பிள்ளை, ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்லா பிள்ளை. சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. நம்ம எல்லாரையும் ஏசப்பா ரொம்ப விரும்புகிறாங்கல்ல, ஜீசஸ் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருந்தால் எப்படி லவ் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ நம்ம பாட போகிற பாட்டும் ஜீசஸ் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்ற பாட்டு தான் பாட போகிறோம். ஜீசஸ் உங்களை லவ் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ ஜீசஸ் லவ்ஸ் மீ, திஸ் ஐ நோ ஃபார் த பைபிள் டெல்ஸ் மீ ஸோ. Jesus loves me, this I know, for the Bible tells me so. B-I-B-L-E, 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 for the Bible tells me so. Jesus loves me, this I know, for the Bible tells me so. B-I-B-L-E, 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 for the Bible tells me so. Jesus loves me, this I know, for the Bible tells me so. B-I-B-L-E, B-I-B-L-E,
ஏசப்பா பிள்ளையா இருந்தால் யாருனால உங்களுக்கு பிரச்சனை வரும்? சாத்தான்னால தானே. அப்போ சாத்தான்கிட்ட நம்ம எப்படிமா இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. நிறைய விஷயத்தில் வந்து உங்களை என்ன சொல்லுவான், நீ பொய் சொல்லு, நீ திருடு, நீ அவனை போட்டு அடி அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். ஆனால் நம்ம அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு அதுதான் வீட்டில் அம்மா அப்பா சண்டே ஸ்கூலில் அக்கா அண்ணெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. சாத்தான்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக ஏசப்பா பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல. இப்போ நம்ம அதை பற்றி தான் ஒரு பாட்டு பாட போகிறோம். சாத்தான் வருவான், பி கேர்ஃபுல். சாத்தான் வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா பிடிப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. சினிமா டிராமா கூப்பிடுவான், பலமா உன்னை பிடிச்சிடுவான். சினிமா டிராமா கூப்பிடுவான், பலமா உன்னை பிடிச்சிடுவான். பலமா உன்னை பிடிச்சிடுவான். பலமா உன்னை பிடிச்சிடுவான். சாத்தான் வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா பிடிப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. ஸ்கூல் வேண்டான்னு சொல்லிடுவான், நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். ஸ்கூல் வேண்டான்னு சொல்லிடுவான், நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். சாத்தான் வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா பிடிப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. கடைசில கவுப்பான், be careful. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்கும்? உங்களுக்குலாம் பிடிக்குமா? எத்தனை பேருக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்? பாய்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ல. எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசணும், அவங்க கூட வெளியே போகணுன்னு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ இப்போ நம்ம பாட போகிற பாட்டு சைக்கிள் ஓட்ட ஆசை, கிரிக்கெட் விளையாட ஆசை, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி வர ஆசை. ஆனால் இதோட ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கும்போது, நம்ம ஏசப்பா பிள்ளையா கீழ்ப்படிஞ்சிருந்தோன்னு வையேன், அதோ எல்லா ஆசைகளும் நமக்கு ஏசப்பா வந்து நிறைவேற்றுவார். ஸோ இப்போ நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம்னா சைக்கிள் ஓட்ட ஆசை. சைக்கிள் ஓட்ட ஆசை, கிரிக்கெட் ஆட ஆசை, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி வர ஆசை, சாக்லேட் தின்ன ஆசை, ஷாப்பிங் பண்ண ஆசை. இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா? இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா? சைக்கிள் ஸ்டார்ட் ஆசை, ஃபாரின் போக ஆசை, PhD பட்டம் பெற ஆசை. இந்த ஆசைகள் எல்லாம் மேலானது என் தேவனோடு சேர்ந்து வாழ்வதே. என் தேவனோடு சேர்ந்து வாழ்வதே. எத்தனை பேருக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்? பிடிக்குமா? உங்களுக்குலாம் ரோஸ் ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்ல. கலர் கலராக அழகாக இருக்கும்ல பார்க்க. நீங்கள் கூட அப்படி தான். ஏசப்பா பிள்ளைங்க எல்லாருமே அழகான ஃப்ளவர்ஸ் மாதிரியாம். ஏசப்பாவுக்கு வந்து நீங்கள்லாம் அழகழகான பூ மாதிரியாம். ரெட் கலர் ரோஸு, ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி நீங்கள் கலர் கலரான ரோஸஸ் தான். இப்போ நம்ம பாட போகிற பாட்டு வந்து சண்டே ஸ்கூலில் பழைய பாட்டு. அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து ஏசப்பா பிள்ளைங்க எல்லாரும் வந்து அழகான ரோஸஸ் தான். உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் இந்த பாட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மா பாட்டை கேளுங்க. பனிமலராம் லீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள். சத்தமாக பாடுவோமா? பனிமலரும் லீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள். ஒளிமயமாம் இயேசுராஜன் பாடி வருகிறார். கரங்கள் தட்டி சிரம் உயர்த்தி பாட்டு பாடுவோம். ராஜாதி ராஜனுக்கு ஆடி பாடுவோம். ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. பனிமலரும் லீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள். ஒளிமயமாம் இயேசுராஜன் பாடி வருகிறார். கரங்கள் தட்டி சிரம் உயர்த்தி பாட்டு பாடுவோம். ராஜாதி ராஜனுக்கு ஆடி பாடுவோம். ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. சிங்கிங் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வாரத்தோட மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் வர்ஸ் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஓடி போய் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. போன வாரம் நம்ம என்ன பைபிள் வர்ஸ் படித்தோம்? எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கணும்.
எல்லாம் ஒபீடியண்ட்டாக இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரத்தோட வசனம் என்னன்னா, காட் நம்ம அப்பியரன்ஸை பார்க்கவே மாட்டார், நம்ம ஹார்ட்டை மட்டும் தான் அவர் பார்ப்பாரா. நம்ம ஹைட்டாக இருக்குமோ, இல்லை குள்ளமாக இருக்குமோ, குண்டாக இருக்குமோ, இல்லை ஒல்லியாக இருக்குமோ, இல்லை வெள்ளையாக இருக்குமோ, கருப்பாக இருக்குமோ, ஏசப்பா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரா. ஏசப்பா நம்மளோட ஹார்ட் மட்டும் தான் பார்க்குறாரு. நம்ம ஏசப்பா பிடிச்சதெல்லாம் செஞ்சால் நம்ம ஹார்ட் கிளியராகவும் பியூராகவும் இருக்கும்ல, அந்த மட்டும் தான் ஏசப்பா பார்க்குறாரு. ஸோ இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம பார்க்கலாமா? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இந்த வசனத்தை நான் சொல்ல சொல்ல எல்லாம் ரிப்பீட் பண்ணுறீங்களா? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. ஒரே தடவை சொல்லலாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? The Lord does not look at the things man looks at. Man looks at the outward appearance, but the Lord looks at the heart. 1 Samuel 16:7. இதை நம்ம இப்போ பிக்சரா பார்க்கலாமா? உங்க மைண்ட்குள்ள பிக்சரா நம்ம படிச்சோம்னா உடனே மெமரைஸ் ஆயிடும். ஸோ மனுஷன் முகத்தை பார்ப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம முகத்தை தானே முதல்ல பார்ப்பாங்க. நம்ம வெள்ளையா இருக்குமோ, கருப்பா இருக்கோம், ஹைட்டா இருக்கோம், நீயே ஹைட்டா இருக்க, நீயே குண்டா இருக்க, அப்படிலாம் நம்ம அந்த முகத்தை தானே பார்ப்பாங்க. ஆனா எஸ்பா அதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாத்தீங்களா, இந்த ஹார்ட்ல ஜீசஸ் லவ்ஸ் மீன்னு எழுதிருக்கல. ஸோ இந்த மாதிரி இருதயத்தை மட்டும் தான் ஏசப்பா பார்க்குறாங்க. நம்ம இப்போ ஆக்ஷனாக பார்க்கலாமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? ஆக்ஷன்ல பண்ணா நம்மளுக்கு உடனே மைண்ட் ஏறிடும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. ஹாய் பசங்களா, இந்த வாரம் ஸ்டோரி பார்க்கலாமா? ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் கொஷின்ஸை பார்க்கலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஷின், தகனப்பலி கொடுப்பதற்கு முன் சவுல் எத்தனை நாட்கள் சாமுவேலுக்காக காத்திருந்தார்? ஃபார் ஹவு many days did Saul wait for Samuel before offering sacrifice? செகண்ட் கொஷின், கர்த்தர் ஏன் சவுலை புறக்கணித்தார்? Why did God reject Saul? தேர்ட் கொஷின், அமலேக்கியர்களை குறித்து சவுலுக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தார்? வாட் வாஸ் காட்ஸ் ஆர்டர் டு சவுல் இன் த பேட்டில் அகைன்ஸ்ட் அமலேக்கைட்ஸ்? ஓகே, இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி வாங்க ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், சவுல் வெயிட் பண்ணது 7 days. செகண்ட் ஆன்சர், கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறினதால். தேர்ட், கடவுள் ராஜாவையும் மக்களையும் மிருக ஜீவன்களையும் கொன்று போட ஆணையிட்டார். போனவன் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? டிஸ்ஓபீடியன்ட் சவுல். அந்த கீழ்ப்படியாத சவுலை நினச்சி சாமுவேல் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாராம். அப்போ கடவுள் சொன்னார், சாமுவேல், நம்ம இஸ்ரவேலுக்கு புதுசாக ஒரு ராஜாவை செலக்ட் பண்ண போகிறோம், நீ உடனே கிளம்பி பெத்லகேம் ஊரில் இருக்க ஈசா என்றவரை போய் பாருன்னு சொன்னாராம். சாமுவேல் தாத்தாவும் ஈசாய் வீட்டுக்கு போயிட்டு, ஈசாய், உங்கள் பசங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்கள் பசங்கள்லேருந்து ஒரு பையனை நம்ம இஸ்ரவேலுக்கு ராஜாவாக செலக்ட் பண்ணணும்னு சொன்னாராம்.
ஈசாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட முதல் பையனை அமிச்சாராம். அவர் பேர் எலியாப். எலியாப் மிலிட்ரியில் வேலை பார்த்தாராம். ஸோ அவரை பார்க்கறதுக்கு ஹைட்டு, வெயிட்டு, ராஜாவாகிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சான். அப்போது கடவுள் சொன்னார், சாமுவேல், நீ வந்து எலியாபோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸை தான் பார்க்குற, நான் அவனோட ஹார்ட்டை பார்க்குறேன். ஸோ எலியாப் இல்லை அப்படின்னாராம். நெக்ஸ்ட்டு அவரோட ரெண்டாவது பையன் அபினதாப் வந்தாராம். அவரை பார்க்கும் போதும் கடவுள் சொன்னார், சாமுவேல் இவன் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது அவரோட மூணாவது பையன் சம்மா. அவரும் பார்த்தோம், ஓகேவா கடவுளே அப்படின்னு சாமுவேல் கேட்டாராம். உடனே கடவுள் சொன்னார், இல்லை சம்மாவும் இல்லை, அடுத்த பையனை கூப்பிடுன்னு சொன்னாராம். இப்படியே 4வது 5வது 6வது 7வது எல்லா பசங்களும் வந்துட்டாங்களாம். எந்த பசங்களை பார்த்தாலும் கடவுள் இல்லை சாமுவேல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சாமுவேல் ஈசாயை கூப்பிட்டு, உங்களுக்கு பசங்க அவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவது பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஈசாய் சொன்னார், இருக்கான் ஒரு சின்ன பையன், ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, அவன் ராஜாவாதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னாராம். அப்போ சாமுவேல் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் அவனை உடனே கூட்டிகிட்டு வாங்க, நான் அவனை பார்க்கணும், நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் எதுனாலும் சொல்லுவேன்னு சொன்னாராம். உடனே ஈசாய் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவனோட கடைசி பையன் 8வது பையன் தாவீது, யார் தாவீது, அவனை வர சொன்னாராம். அவன் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்க்கலாமா? சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் தேடி வந்தவன் நிச்சயம் இவனாக இருக்க முடியாது. இவன் குழந்தை. என் மூத்த மகன் எலியாவை மறுபடியும் பாருங்கள். இல்லை, கர்த்தர் இவனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவீது, நீ ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். பார்த்தீங்கல்ல, ஒரு குட்டி பையன் தாவீது. அவங்க வீட்டில் யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை. ஆடு மேய்ச்சின தாவீது அவனை கடவுள் என்ன பண்ணார், இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆமாம், அண்ணன் போன வாரமே சொன்னல, இஸ்ரவேலுக்கு யார் வந்து பெரிய எதிரி? பெலிஸ்தர் மக்கள். அந்த பெலிஸ்தர் மக்கள் திருப்பியும் சவுல் ராஜாவோட சண்டை போட வந்தாங்களாம். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலான்னு ஒரு பள்ளத்தாக்கு. அந்த ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தர் மக்களும் இஸ்ரவேல் மக்களும் சண்டை போட வந்தாங்களாம். ஆனால் இந்த தடவை அவங்க புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களாம். எப்பவும் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு 1,00,000 பேர், அந்த பக்கம் ஒரு 1,00,000 பேர் வந்து சண்டை போடுவாங்க, கத்தியில் வெட்டுவாங்க, ரத்தம் வரும். பட் இந்த தடவை பெலிஸ்தர் மக்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டாங்களாம். அதை என்ன ஸ்ட்ராட்டஜின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கேளுங்கள் கேளுங்கள் இஸ்ரவேலர்களே, உங்களில் சிறந்த வீரனை அனுப்பி வையுங்கள். நேருக்கு நேராக மோதலில் நீங்கள் வென்றுவிட்டால் நாங்களும் எங்கள் தெய்வங்களும் உங்களிடமும் உங்கள் கர்த்தரிடமும் அடிபணிவோம். உன்னை பார்த்தால் வலிமை உள்ளவளாக தெரியவில்லை. என் ஒரு கையாலேயே உன்னை வென்று விடுவேன். என்னுடன் சண்டை போட அழைத்தேன் என நினைத்தீர்களா? நீங்கள் சண்டையிடப் போவது இந்த கோலியாத்துடன் தான். காத் ஊரின் மிகப்பெரிய வீரனவன். என் காலில் விழுந்து பணியுங்கள் இஸ்ரவேலர்களே, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்கள் தேவனால் கூட உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. பார்த்தீங்கல்ல, பெலிஸ்தர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு. இந்த பக்கம் கோலியாத், அந்த பக்கம் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்தால் போதும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு அடிமைன்னு சொன்னாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது பெத்லகேமில் ஈசாய் வந்து அவனோட 3 பையன் எலியாப், அபினதாப், சம்மா 3 பேரும் மிலிட்டரியில் இருந்தாங்க. ரொம்ப நாளாக அவங்க வீட்டுக்கே வரல. அப்போ ஈசாய் என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கூப்பிட்டு, தாவீது, உங்கள் 3 அண்ணனுங்களும் மிலிட்டரியில் இருக்காங்க, நீ நேராக அவங்கள போய் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். தாவீதும் அப்பா பேச்சுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற பிள்ளை.
நேராக கிளம்பி ஏலா பள்ளத்தாக்கு, ஏன்னா ஏலா பள்ளத்தாக்கில் தான் சண்டை நடந்துட்டுருக்கு. அந்த ஏலா பள்ளத்தாக்கில் போயிட்டு அவங்க அண்ணன்களை பார்க்க போனாராம். அங்கே போகும்போது தாவீது இந்த கோலியாத்தை பற்றி கேட்டாராம். தாவீதுக்கு பயங்கர கோபமா, கோலியாத்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம இஸ்ரவேல் மக்களை, நம்ம இஸ்ரவேல் தேவனை இப்படியெல்லாம் திட்ட முடியும் அப்படின்னு நினச்சி தாவீது ரொம்ப கோபமாக நேராக சவுலை பார்க்க போனாராம். நம்முடைய சேனை ஆற்றல் இழந்து இருக்கிறது. அவர்கள் பலம் மிக்கவனை அனுப்புகிறார்கள், நாம் நம்முடையவர்களை அனுப்புகிறோம். போர்க்களத்தில் ஜெயிப்பவர்கள் போரில் வெற்றி அடைகிறார்கள். இந்த வீரனுடன் சண்டையிட நம்மில் யாரும் தயாராக இல்லையா? ராஜாவே, அந்த பெலிஸ்திய வீரனை எதிர்கொள்வதற்கு இங்கே ஒருவர் வந்திருக்கிறார். அவரே ஒரு வீரர்தான். ஆடுகளின் நடுவே வீரர் தாவீது, ஆடு மேய்க்கும் சிறுவன். கேலி பேச்சுக்கு இங்கே இடமில்லை. சிறுவனை அழைத்துச் செல்லுங்கள். ராஜாவே, எந்த பெலிஸ்தியரிடமும் எனக்கு பயம் இல்லை. ஒரு சிறுவனால் என்ன செய்ய முடியும்? என்னுடன் கர்த்தர் இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்கள்? ராஜாவே, கர்த்தர் என்னை கரடிகளிடம் இருந்தும் சிங்கங்களிடமிருந்தும் தப்புவித்தார். அவற்றை வெற்றி கொள்ள எனக்கு பலத்தை கொடுத்தார். கர்த்தர் இந்த பெலிஸ்தியனை வெல்லவும் இப்பொழுது எனக்கு பலம் கொடுப்பார். நீ தனியாக நிற்பாயா? இல்லை, கர்த்தர் என்னுடன் இருக்கிறார். நீ விரும்புகிறபடியே ஆகட்டும். இவர் என்ன கூறுகிறார்? போதும், நான் சொன்னபடி நடக்கட்டும். நாளை நீ கோலியாத்தை யுத்த களத்தில் சந்திப்பாய். தாவீது, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. பார்த்தீங்கல்ல, தாவீது சவுல் ராஜாட்ட எவ்வளோ தைரியமாக பேசினாருன்னு. ஆமாம், தாவீது ஒன்று சொன்னார்ல, ஏதோ சிங்கம், கரடி, ஆடு மேய்க்கிற பையனுக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்மந்தம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் ஆடு மேய்க்கும் போது மலை, காடு அந்த பக்கம் தான் ஆடு மேய்ப்பாங்க. காட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி, யானை, இந்த மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். எல்லா வைல்ட் அனிமல்ஸ் இருந்தும் அவங்க ஆடை காப்பாற்றுறது தான் இந்த ஆடு மேய்க்கிறோட ஒரு முக்கியமான வேலை. ஸோ இதே மாதிரி நம்ம தாவீதும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு தடவை ஒரு சிங்கம், ஒரு கரடி அதுக்கிட்டேருந்து அவரோட ஆடை காப்பாற்றினாரு. எப்படின்னு பார்க்கலாமா? நான் உன்னை காப்பாற்றுகிறேன், பயப்படாமல் இரு. தைரியமாக இரு, அது என்னை தான் முதலில் தாக்கும். பயப்படாதே ஆட்டுக்குட்டியே. இன்னொரு ஆட்டுக்குட்டியும் உன்னை விட்டு ஓடி விட்டதா தாவீது? எலியாப், நீ பார்த்திருக்க வேண்டும். இந்த சிங்கம் எங்கிருந்தோ வந்தது, ஆனால் நான் அதை தோற்கடித்து விட்டேன். உன் கதையை கேட்பதற்கு எனக்கு நேரமே இல்லை. அப்பா உன்னை அழைக்கிறார். பார்த்தீங்களா அந்த தைரியமான தாவீது சவுல் ராஜா கிட்ட என்ன சொன்னா? ராஜா, உங்களோட வாள், கேடயம் எனக்கு எதுவுமே தேவையில்லை.
நான் நம்ம கடவுளோட ஹெல்ப்போடு போய் அந்த கோலியாத்தை சாகடிக்க போகிறான். போகும்போது அவன் என்ன பண்ணான், அந்த சிங்கத்தையும் கரடியும் சாகடிக்க யூஸ் பண்ணனே ஒரு கவன். அந்த கவன் ஒரு 5 கூழாங்கல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோலியாத்தை சாகடிச்சான். அவ்வளோ பெரிய கோலியாத்தை இந்த குட்டி பையன் தாவீது எப்படி சாகடிச்சான்னு பார்க்கலாமா? என்னால் கவசத்தை அணிய முடியாது. சரி, என்னுடைய கேடகத்தையாவது எடுத்துச் செல். கர்த்தரே என் கேடயமாய் இருப்பார். என்று கோலியாத்துடன் சண்டையிட யாராவது தயாராக இருக்கிறீர்களா? நான் வேண்டுமானால் எண்ணி பார்க்கிறேன். நான் சண்டையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும், நீ மிகவும் சிறுவனாக இருக்கிறாயே. என்ன இது இஸ்ரவேலர்களே, சண்டையிட ஒரு வீரனை அனுப்பச் சொன்னால் சிறுவனை அல்லவா அனுப்பியிருக்கிறீர்கள்? இஸ்ரவேலர்களின் சிறுவனை கண்டு பயப்படுகிறீர்களா? உன் விருப்பம் அதுவென்றால் சரி. கோலியாத், உன் உணவு தயாராக இருக்கிறது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். அதற்கு முன்பு நான் உன்னை 2ஆக வெட்டி பிளப்பேன். உன்னுடைய எலும்புகள் அனைத்தையும் உடைத்து தூள் தூளாக்கி விடுவேன். என் கர்த்தர் பலவீனமானவர் கிடையாது. பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீது வெறும் ஒரு கவன் கூழாங்கல்லை வச்சே சாகடிச்சானா. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தாவீதை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு ஒரே சத்தம் போட்டு ஊரெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான். இதை கேட்ட உடனே சவுல் ராஜாவுக்கு பயங்கர கோபமா. என்னது, நான் 1000னா தாவீது 10000மா அப்படின்னு தாவீது மேலே பயங்கரமாக கோவப்பட்டானா. தாவீது மேலே கோவப்பட்ட சவுல் என்ன பண்ணார்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாடுறவங்களுக்காக நம்ம ஷீனா அக்கா ப்ரேயர் பண்ண வராங்க. ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீட்டிலே இருந்து சேஃபாக இருக்கிறீங்களா? டேவிட் கோலியாத் பற்றி இப்போ கேட்டிங்கல்ல, நாமளும் எப்பயுமே டேவிட் மாதிரி கடவுளை நம்பி ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இந்த வீக்கில் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கும் பரமபிதாவே, கொடுத்துருக்க அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. இந்த நாள் வரைக்கும் எங்களை ஜீவன் சுகம் வெள்ளத்தோடு நீர் காத்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் சுவாமி, இந்த வாரத்தில் பர்த்டே கொண்டாடுகிற குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். அதனால் சுவாமி, நாங்கள் எல்லாரும் பிரிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதற்காக நன்றி சுவாமி. இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து புதிய வருஷத்தில் புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பிள்ளைகள் தந்து ஞான வரங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பெற்றோர்களையும் சுவாமி வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி.
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வாக்குத்தத்தம் பலிக்கும்படியாய் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்ம இப்போ எந்த மந்தில் இருக்கோம்? மே மந்தில் இருக்கோம். மே மந்த்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வெக்கேஷன், ஸ்கூல் வெக்கேஷனில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க டைமில். சரி, வெக்கேஷன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? VBS, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். இந்த வருஷம் நமக்கு இந்த கொரோனா லாக்டவுனால் நம்ம வெளியே போக முடியாததுனால நம்மளால் சர்ச்சுக்கு VBS அட்டன் பண்ண முடியல. VBSயில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க? கலர் பண்ணுவீங்க, பெயிண்டிங் பண்ணுவீங்க, சார்ட்ஸு, மாடல்ஸ்லாம் பண்ணுவீங்க, கரெக்டா? சரி, இந்த வருஷம் VBS இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா VBA வைக்க போகிறோம். VBAன்னா என்னன்னு கேட்குறீங்களா? வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வாரத்திலிருந்து வாரம் உங்களுக்கு நாங்கள் சண்டே ஸ்கூல்லேருந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம். அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ண போகிறீங்க. ஆக்டிவிட்டிக்காக யாரும் வெளியே போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆக்டிவிட்டியை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அக்கா அண்ணனுக்கு அனுப்ப போகிறீங்க. இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி பார்ப்போம். இந்த வாரம் என்ன கதை பார்த்தோம்? நம்ம டேவிட் என்ன அழகாக உங்களுக்கு கதை சொன்னாங்கல்ல, டேவிட் வெர்சஸ் கோலியாத். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வார ஆக்டிவிட்டியோட டாப்பிக்கும் டேவிட் வெர்சஸ் கோலியாத். நீங்கள் ஆக்டிவிட்டியில் டேவிட் கோலியாத் கதையில் நீங்கள் பார்த்ததை பெயிண்ட் பண்ணலாம், கலர் பண்ணலாம், இல்லை மாடல்ஸ்லாம் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு பண்ண போகிறீங்க. வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பர்ஸு, சார்ட்ஸு, அதை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. டேவிட் கோலியாத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? ஒன்று நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை கலர் கூட அடிக்கலாம். இல்லைனா டேவிட் கோலியாத் சண்டையில் யூஸ் பண்ண அந்த வாளு, ஆர்மர், டேவிட் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு பெரிய ஆயுதமாக ஒன்று யூஸ் பண்ணார். என்ன ஆயுதம்? அந்த கவன் யூஸ் பண்ணார்ல, உண்டிகோல் யூஸ் பண்ணார். அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும், எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணி இந்த கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அக்கா இல்லை அண்ணனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க. ஓகேவா? எப்போ அனுப்ப போகிறீங்க? ஃப்ரைடேக்குள்ளே அனுப்ப போகிறீங்க. ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு 6 days டைம் இருக்குது. ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் அனுப்புகிறத நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நீங்கள் அனுப்பின அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட சண்டே ஸ்கூல் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வாரத்தோட சண்டே ஸ்கூலோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறீங்க? வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்க போகிறீங்க. எந்த ஆக்டிவிட்டிக்காகவும் நீங்கள் வெளியே போகவே கூடாது. அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஆன்லைனில் சண்டே நாங்கள் எல்லோரும் உங்களை மீட் பண்ண போகிறோம். நிறைய கதையோட வசனத்தோடு மீட் பண்ண போகிறோம். இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கை கூப்பிக்கோங்க, முழங்கால் படிட்டுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி கூட இந்த சண்டே ஸ்கூல் செஷன் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தீங்க. நாங்கள் உண்மை புகழ்ந்த ஆண்டவரே சந்தோஷமாக பாட்டுலாம் பாடினோம், வசனங்கள் கேட்டோம். முக்கியமாக டேவிட் கோலியாத் கதை நாங்கள் கேட்டோம் இயேசப்பா. அதில் நீங்கள் டேவிட் கூட எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எங்கள் கூடயும் இருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவரே நாங்கள் வெளியே எங்கேயும் போகாமல் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு அதுக்கு பிளஸ் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ், படிக்க போகிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தர் எங்கள் கூட இருங்க. நெக்ஸ்ட் வீக் இதே போல் நாங்கள் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் கேட்குற வரைக்கும் கர்த்தர் எங்களை கூட இருங்க. எங்கள் அம்மா அப்பாவை பிளஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும், பக்கத்தில் இருக்க எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.